Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம class 12th Physics Ray Optics பத்தின introduction and then reflection of light na என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது class 12 Physics Optics lesson பத்தி பார்க்க போறோம். Optics அப்படினாலே நம்ம ஆல்ரெடி நம்ம classes 10ல படிச்சிருக்கோம். நம்ம 9 and 10ல லைட்டை பற்றின ஸ்டடீஸை தான் நம்ம வந்து ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லைட் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுது, அதோட நேச்சர் என்ன, அது வந்து ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியத்துக்கு போகும்பொழுது அதோட ப்ராபகேஷன் எப்படி இருக்கும், அது வந்து பெண்டிங் இருக்குமா இல்லையா, இந்த மாதிரி நிறைய ஸ்டடீஸ், அதாவது அது ரிலேட்டட் ஃபினாமினன் பற்றி படிக்கிறது, இது எல்லாமே நம்ம ஆப்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம ஹியூமனை நார்மலாக நம்ம கண்ணில் வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரமில் வந்து ஒரு சர்டன் ரீஜன் ஆஃப் வேவ்லென்ஸை மட்டும் பார்க்க முடியும். அதாவது 400 நானோமீட்டர்லேருந்து 750 நானோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரத்தில் உள்ள எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் தான் நம்மளால் பார்க்க முடியும். நானோங்கிறது 10⁻⁹. ஸோ இந்த வேவ்லென்த் வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரமில் எந்த ரீஜனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விசிபிள் லைட். ஸோ நம்ம ஐஸ் வந்து சென்சிட்டிவ் டு திஸ் wavelength of lights alone. அதாவது எலக்ட்ரோமேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரத்தில் இந்த பர்டிகுலர் ரீஜனை மட்டும் நம்மளால் கண்ணால் பார்க்க முடியும். அதுலேயுமே மோஸ்ட் சென்சிட்டிவ் கலர்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் தான். இப்போது இது வந்து ஜென்ரலாக அபவுட் த லைட்டுங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது தெரியும். அது எலக்ட்ரோமேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரமில் ஒரு சர்டன் வேவ்லென்த்தில் ஒரு சர்டன் ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். இப்போது லைட்டோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்பீட் இந்த நேச்சர். இது வரைக்கும் எந்த இதுவுமே கண்டுபிடிக்கப்படலை. எதுனா ஸ்பீட் ஆஃப் லைட்டை விட ஏதாவது ஒரு பொருள் வந்து ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. ஸ்பீட் ஆஃப் லைட்டை வந்து நம்ம அப்ராக்சிமேட்டடாக 3 × 10⁸ மீட்டர் செகண்ட் பவர் -1 தான் ஸ்பீட் ஆஃப் லைட் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ வேக்யூம் சொல்லும்போது வெற்றிடம். ஆனால் இந்த இடத்துல வந்து ஸ்பீட் ஆஃப் த லைட் வந்து ஏரில் போகும்பொழுதோ அல்லது கிளாஸ், வாட்டர் இந்த மாதிரி டிரான்ஸ்பேரண்ட் மெட்டீரியலில் ட்ராவல் ஆகும்பொழுது அதோட ஸ்பீட் வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஆல்ரெடி லோயர் கிளாஸஸில் படிச்சிருக்கீங்க. ஓகே, இப்போ இந்த லைட்டை பற்றின ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மிஸ்டிக்கலாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட் லைன் ப்ராபகேஷனில் தான், அதாவது ஸ்ட்ரைட் லைனில் தான் உங்களுக்கு லைட் ரேஸ் வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்க, அந்த தியரினால சில ஃபினாமினன், அதாவது டைஃப்ராக்ஷன் அந்த மாதிரி ஃபினாமினனை அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதனால வந்து என்ன நினச்சாங்க, பார்ட்டிகல் நேச்சர் தான் இருக்குது, வேவ் நேச்சர் இருக்குது அப்படின்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் 19th century தான் லைட்டு வந்து 2 நேச்சர் இருக்குது, ஒன்று வேவ் நேச்சர், இன்னொன்று வந்து பார்ட்டிக்கல் நேச்சர் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்டிக்ஸை 2ஆக கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து ரே ஆப்டிக்ஸாகவும் இன்னொன்று வந்து வேவ் ஆப்டிக்ஸாகவும் கேட்டகரைஸ் பண்ணுறோம். ரே ஆப்டிக்ஸ் அப்படிங்கிறது லைட் ரேஸ் வந்து ஸ்ட்ரைட் லைனில் ட்ராவல் ஆச்சுன்னா அதை ரே ஆப்டிக்ஸ்னு எடுத்துக்கிறோம். அண்ட் தென் ஒரு கடல் அலை மாதிரி வேவ்ஃபார்மில் உங்களுக்கு லைட் ரேஸ் ட்ராவல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதை வந்து வேவ் ஆப்டிக்ஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரே ஆப்டிக்ஸ் சொல்லும்போது ஸ்ட்ரைட் லைன் ப்ராபகேஷன் வச்சு என்னென்ன ஃபினாமினன் படிக்க போகிறோம். அதாவது ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட், ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட், டிஸ்பர்ஷன், இது எல்லாமே வந்து லைட்டோட ஸ்ட்ரைட் லைன் ப்ராபகேஷன் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரே ஆப்டிக்ஸ் பற்றி நம்ம படிக்கலாம். ஸோ ரே ஆப்டிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட் ரேஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் தான் மீடியத்தில் ட்ராவல் பண்ணும். அதே மாதிரி ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியத்துக்கு ட்ராவல் ஆகும்பொழுது அதோட பாத் வந்து டீவியேஷன் நடக்கும். இதுதான் நம்ம ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிறத லோயர் கிளாஸஸில் படிச்சிருக்கோம். இப்போ இந்த ரே ஆஃப் லைட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட் ரேஸ் வந்து எந்த பாத்தை எடுக்குதோ அதுதான் ரேஸ் ஆஃப் லைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ரேஸ் ஆஃப் லைட் வந்து என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் லைட், அதாவது எந்த டைரக்ஷனில் லைட் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம ரேஸ் ஆஃப் லைட்லேருந்து கேதர் பண்ண முடியும். ஆனால் லைட் ரேஸோட இன்டென்சிட்டி எவ்வளோ தூரமாக அது வந்து எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது, அதோட கலர் என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் ரேஸ் ஆஃப் லைட் வந்து கொடுக்காது. இப்போ இதுதான் ஒரு ரே ஆஃப் லைட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பண்டில் ஆஃப் ரேஸ், நிறையா இந்த மாதிரி பஞ்ச் ஆஃப் லைட் ரேஸை நம்ம கன்சிடர் பண்ணும்போது இதுதான் நம்ம வந்து பீம் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ரே மட்டும் ஒரு இடத்துல இன்சிடென்ட் ஆக போகிறது கிடையாது. ஸோ ஒரு பஞ்ச் ஆஃப் லைட் ரேஸ் ஃப்ரம் த சன் வந்து ஒரு லைட் சர்ஃபேஸ் ஆர் ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸில் வந்து ஃபால் ஆகும்பொழுது அது வந்து ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். இதுதான் நம்ம வந்து பீம் ஆஃப் லைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து லைட் ரேஸ் வந்து
ரே ப்ராபகேஷனில் இருக்கும்பொழுது ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன் அண்ட் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்ட்ரைட் லைன் ப்ராபகேஷன் ஆஃப் லைட்டை வச்சு நம்ம இந்த 3 ஃபினாமினன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஒரு செவுத்து மேலே, ஒரு வால் மேலே நம்ம பந்தை தூக்கி போடுறோம். அந்த பந்து வந்து நமக்கு திரும்ப வந்து ரிவர்ட் ஆகி வருது. அந்த மாதிரி லைட் ரேஸ் வந்து ஒரு சர்ஃபேஸ் மேலே இன்சிடென்ட் ஆகும்பொழுது அதை திரும்ப பவுன்ஸ் பேக் பண்ணிச்சுன்னா அதை தான் நம்ம ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்டுன்னு சொல்லுவோம். ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் ஒரு மெட்டல் கோட்டிங் கொடுத்து அதோட பேக் சைடில் வந்து நம்ம ஒரு பெயிண்ட் பண்ணும்பொழுது அது வந்து மிரராக ஆக்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு மிரருங்கிறது ஒரு ஹைலி பாலிஷ்டு சர்ஃபேஸ். இதில் வந்து லைட் ரேஸ் வந்து இன்சிடென்ட் ஆகும்பொழுது ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த லைட் வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும், ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடும். சில பர்சன்டேஜ் வந்து மேபி ரிஃப்ராக்ஷன் அல்லது ஸ்கேட்ரிங் வந்து இன்வால்வ் ஆகலாம். ஸோ அந்த சர்ஃபேஸ் வந்து எவ்வளோ தூரம் பாலிஷ்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி லைட் ரேஸ் வந்து எவ்வளோ தூரம் விழுதோ அதில் 90% ஆஃப் த லைட் வந்து உங்களுக்கு ஹைலி பாலிஷ்டு சர்ஃபேஸில் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். இப்போ லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் நம்ம ஆல்ரெடி லோயர் கிளாஸஸில் படித்தது தான். என்னது, ஃபஸ்ட்டு வந்து இதுதான் உங்களுக்கு மிரர் சர்ஃபேஸ் ஆர் இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இது வந்து நார்மல் 90 டிகிரி வந்து இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்க்கு நார்மல் வரையறேன். இது வந்து உங்களுக்கு இன்சிடென்ட் ரே. ஓகே, இதுதான் நார்மல். இந்த நார்மலுக்கும் இந்த இன்சிடென்ட் ரேக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ. இப்போது ஐங்கிற ஆங்கிளில் இன்சிடென்ட் ஆகும் பொழுது இந்த லைட் ரேஸ் என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகி போகும்பொழுது ஆறுங்கிற ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனோட உங்களுக்கு எமர்ஜ் அவுட் ஆகுது, அதாவது ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது. ஸோ இது வந்து இன்சிடென்ட் ரே, இது வந்து ரிஃப்ளெக்டட் ரே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் ஈக்குவலாக இருக்கும். இது வந்து ஃபார் அ பாலிஷ்டு சர்ஃபேஸ். இப்போது இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் பார்த்தோம். வேறஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேறு எந்த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸில் வேணால் லைட் விழலாம். இந்த சர்ஃபேஸில் எந்த பாயிண்டில் வேணாலும் விழுந்தாலும் அதில் ஒரு நார்மல் நம்ம இமேஜினரியாக கன்சிடர் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு எல்லா பாயிண்ட்லையுமே லைட் ரேஸ் இன்சிடென்ட் ஆகும்போது லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை தான் ஒபே பண்ணும். அதாவது ஆங்கிள் ஐ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர். இப்போ 3 டிஃப்ரெண்ட் பேரலல் ரேஸ் வரைஞ்சிருக்கும். இந்த 3 ரேயுமே ரிஃப்ளெக்ஷன் ஆனதுக்கப்புறம் பேரலாக தான் எமர்ஜ் ஆகுது. அதே மாதிரி லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனையும் ஒபே பண்ணுது. ஓகே, இப்போ லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்னென்னு பார்த்துடலாம். இது வந்து இன்சிடென்ட் ரே, இது வந்து ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் நார்மல் டு த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இது 3மே வந்து ஒரே பிளேனில் இருக்குது. அதுதான் கோப்ளேனார் அப்படிங்கிறாங்க. கோப்ளேனார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பேப்பரில் ஒரு பிளேனில், அதாவது 2 டைமென்ஷனல் பிளேனில் உங்களால் இதை ட்ரேஸ் பண்ண முடியும். அதனால தான் இங்கே ஷேடிங் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் வந்து சர்ஃபேஸ் வந்து பிளேன், அதாவது ஸ்ட்ரெயிட்டாக இருந்தாலும் இட் இஸ் வேலிட், அல்லது சர்ஃபேஸ் வந்து கர்வ்டாக இந்த மாதிரி ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸாக இருந்தாலும் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து லைட் ரேஸ் வந்து உங்களுக்கு ஒபே பண்ணும். இப்போது ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம மேலே பார்த்தது வந்து ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன், அதாவது ரேஸ் ஆஃப் லைட்டும் உங்களுக்கு பேரலாக விழுது, ரிஃப்ளெக்ட் ஆன லைட்டும் பேரலாகவே உங்களுக்கு வந்து எமர்ஜ் அவுட் ஆகி போகுது, ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது. அதே மாதிரி இட் ஒபேஸ் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஐ இஸ் ஈக்குவல் டு ஆர் இருக்குது. வேறு இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷனில் சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக கிடையாது. இந்த மாதிரி ஒரு வேவ் நேச்சர் மாதிரியோ அல்லது வந்து மேடும் பள்ளமுமாக இருக்கக்கூடிய சர்ஃபேஸில் லைட் ரேஸ் விழுது. நமக்கு தெரியும் வெதர் இந்த சர்ஃபேஸ் வந்து பிளேனாக இருந்தாலும் சரி அல்லது மேடு பள்ளமாக இந்த மாதிரி இர்ரெகுலர் சர்ஃபேஸாக இருந்தாலும் சரி, லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து லைட் ரேஸ் இன்சிடென்ட் ஆன ரேஸ் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகும்பொழுது அதோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் ரேஸ் வந்து பேரலாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இருக்காது. இந்த மாதிரி பேரல் செட் ஆஃப் ரேஸ் இந்த மாதிரி ஃபாலோ ஆகும்பொழுது அது ரிஃப்ளெக்ஷன் ஆனதுக்கப்புறம் அது லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை ஒபே பண்ணால் கூட ரேஸ் வந்து பேரலாக இருக்காது, இது வந்து அன்பேரலாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதோட சர்ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி நார்மலை நம்ம வந்து மாற்றிக்கும் பொழுது இட் ஒபேஸ் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இதுதான் ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன்ஸ். நவ் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டியூ டு ரிஃப்ளெக்ஷன். இப்போது இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது XYங்கிற ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ஓங்கிற பாயிண்டில் வந்து ஒரு லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுது, ஏஓங்கிறது இன்சிடென்ட் லைட். இது வந்து லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஒபே பண்ணி ஓபிங்கிறது ரிஃப்ளெக்டட் ரே. ஓகே, அது ரிஃப்ளெக்டட் லைட். இதோட ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து ஆராக இருக்கும். இந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் ஒன்றா இருக்க போகுது. இப்போது இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதோட ஆக்சுவல் பாத் அதே ஸ்ட்ரைட் லைன் பாத்தில் போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ரேவை எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா இதுதான் ஆக்சுவல் பாத் ஆஃப் த லைட். இப்போது இதுலேருந்து இன்சிடென்ட் லைட்லேருந்து எவ்வளோ தூரம் அந்த லைட் வந்து டீவியேட் ஆகிருக்கு உங்களுக்கு, இதுதான் இன்சிடென்ட் லைட்டோட பாத்.
ஆனால் இது வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆனதுக்கப்புறம் இதே பாத்து ட்ரேஸ் பண்ணல, இன்ஸ்டன்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்தை ட்ரேஸ் பண்ணுது. அப்போ அந்த இன்ஸ்டன்ட் லைட்லேருந்து இந்த ரிஃப்ளெக்டட் லைட் வந்து எவ்வளோ தூரம் டீவியேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். ஸோ இன்சிடென்ட் பாத்தை விட்டு ரிஃப்ளெக்ட் ஆன லைட் எவ்வளோ தூரம் டீவியேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டியூ டு ரிஃப்ளெக்ஷன். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. த ஆங்கிள் பிட்வீன் த இன்சிடென்ட் ரே, இதுதான் இன்சிடென்ட் ரே, அண்ட் த டீவியேட்டட் லைட் ரே, இதுதான் டீவியேட்டட் லைட் ரே. ஓகே, இது வந்து அன்டிவியேட்டட் லைட் ரே, அதுதான் இன்சிடென்ட் ரேன்னு எடுத்துக்கணும். இஸ் கால்ட் அஸ் தி ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ஆஃப் த லைட் ரேவாக எடுத்துக்கணும். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், அடுத்தது இன்னொரு ஆங்கிள் பார்க்க போகிறோம். அது வந்து கிளான்சிங் ஆங்கிள்னு பார்க்க போகிறோம். இந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த நார்மல் தான் நம்ம வந்து எப்போதுமே ஆங்கிளை வந்து கால்குலேட் பண்ணுவோம். வேறஸ் இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் எக்ஸுக்கும் இந்த பாயிண்ட் ஓக்கும் இந்த இன்சிடென்ட் ரே ஏஓக்கும் ஒரு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் ஆங்கிள் தான் ஆல்ஃபா அப்படிங்கிறோம். இதுதான் வந்து கிளான்சிங் ஆங்கிள். கிளான்சிங் ஆங்கிள்ங்கிறது எதுக்கும் இருக்கும்னா இன்சிடென்ட் ரேக்கும் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் கிளான்சிங் ஆங்கிள்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஆல்ஃபாங்கிறது தான் கிளான்சிங் ஆங்கிள். அது வந்து ரிஃப்ளெக்டட் லைட்டுக்கும் இந்த ஓவைங்கிற ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸுக்கும் உரிய இன்பிட்வீன் ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் உங்களுக்கு கிளான்சிங் ஆங்கிளாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல ஓஒய்க்கும் இந்த ஓசிங்கிற அன்டிவியேட்டட் ரேக்கும் உள்ள இன்பிட்வீன் ஆங்கிள் தான் இங்கேயும் ஆங்கிள் ஆஃப் கிளான்சிங் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கிளான்சிங் ஆங்கிள்ங்கிறது சர்ஃபஸுக்கும் இன்சிடென்ட் ஆகிற லைட் அல்லது ரிஃப்ளெக்ட் ஆன லைட் அல்லது அன்டிவியேட்டட் லைட்டுக்கும் உரிய இன்பிட்வீன் ஆங்கிள் தான் கிளான்சிங் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது ஆல்ஃபா, இதுவும் ஆல்ஃபா. ஓகே, இது ஆல்ஃபா. இந்த ரெண்டு ஆங்கிள் சேர்ந்து என்ன ஆகிடும், உங்களுக்கு 2 ஆல்ஃபா ஆகிடும். இந்த ட்வைஸ் த கிளான்சிங் ஆங்கிள் தான் உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனாக இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கிளான்சிங் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா கிளான்சிங் ஆங்கிளை ட்வைஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் கிடைக்கும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்சிடென்ட், அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன். அப்போ இதோட ஃபுல் ஆங்கிள் இங்கே ஆரம்பித்து இங்கே முடிகிற வரைக்கும் ஆங்கிள் என்னவாக இருக்கும், 180 டிகிரியாக இருக்கும். அதாவது இந்த ஃபுல் ஆங்கிள் இந்த இன்சிடென்ட்டுக்கும் அந்த அன்டிவியேட்டட் ரேக்கும் உரிய ஆங்கிள் வந்து 180 டிகிரி. இது வந்து ஆங்கிள் ஐ எதுக்கும் இந்த ஏக்கும் என்னுக்கும் ஆர் ஓக்கும் உள்ள நடுவில் உள்ள ஆங்கிள் ஐ. இந்த என்ஓபி வந்து உங்களுக்கு ஆராக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐயும் ஆரும் ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஐ ப்ளஸ் ஆரை வந்து 2ஐன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆங்கிள் ஏஓபி, ஸோ ஆங்கிள் ஏஓபி எவ்வளோ இருக்கும், இட் இஸ் ஈக்குவல் டு 2ஐயாக இருக்கும். இந்த ஆங்கிள் எவ்வளவு, ஏஓசி, இந்த ஃபுல் ஆங்கிள் வந்து 180 டிகிரியாக இருக்கும். ஓகேவா, இந்த ஸ்ட்ரைட் லைனோட ஆங்கிள் வந்து 180 டிகிரியாக இருக்கும். அப்போது ஆங்கிள் பிஓசிங்கிறது தான் உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். அது எதுக்கு இருக்கும், 180 டிகிரி மைனஸ் 2i. ஸோ இந்த கம்ப்ளீட் ஆங்கிள் இந்த ஆங்கிள் ஏஓபி வரைக்கும் உள்ளது வந்து உங்களுக்கு 2i இருக்கும். ஸோ 180 மைனஸ் 2i தான் உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டியூ டு ரிஃப்ளெக்ஷன். அதுதான் இங்கே எழுதியிருக்கும். ஸோ இந்த ஆங்கிள் பிட்வீன் OB and OC is the angle of deviation which is 180 minus 2i. In terms of glancing angle பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், உங்களுக்கு ஆங்கிள் AOX, இந்த ஆங்கிள் AOX glancing angle, BOYங்கிறது glancing angle, COYங்கிறது உங்களுக்கு glancing angle. அப்போ இந்த angle of deviation எது, இந்த angle plus இந்த angle வந்து 2 ஆல்ஃபாக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் 6.1 பார்க்கலாம். Prove that when a reflecting surface is tilted by an angle theta, the reflected light will be also tilted by an angle 2 theta. அதாவது ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், இதுதான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இதை வந்து தீட்டாங்கிற ஆங்கிளுக்கு இந்த மாதிரி நம்ம டில்ட் பண்ணிட்டோம்னா இந்த ரிஃப்ளெக்ட் ஆன லைட் வந்து 2 தீட்டாங்கிற ஆங்கிளுக்கு இந்த டில்ட் ஆகுங்கிறாங்க. அதுதான் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ நார்மலாக ஏபிங்கிற ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு ஏபி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸாக இருக்குது. இப்போ இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸை தீட்டா அப்படிங்கிற ஆங்கிளுக்கு வந்து நீங்கள் வந்து டில்ட் பண்ணும்பொழுது இந்த டில்டட் ஆங்கிளில் வரக்கூடிய ரிஃப்ளெக்டட் ரைட் வந்து 2 தீட்டா அப்படிங்கிற ஆங்கிளுக்கு வந்து டில்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த A', P' ஜஸ்ட் இக்னோர் பண்ணிக்கோங்க. ஏபிங்கிறது தான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்,
என்னங்கிறது நார்மல், ஐஓங்கிறது இன்சிடென்ட் ரே. இது வந்து நார்மலோட மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ. உங்களுக்கு இங்கேருந்து பட்ட லைட் ரேஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், இதுதான் ரிஃப்ளெக்டட் ரே R1. ஓகே, இதோட ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து R வந்து ஈக்குவல் டு ஐயாக இருக்கும், அதனால I இஸ் ஈக்குவல் டு R. அதனால இது ஐனே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த நியூ ரிஃப்ளெக்டிங் சர்ஃபஸ் வந்து A ப்ரைம் B ப்ரைம் வந்து தீட்டா அப்படிங்கிற ஆங்கிளுக்கு டில்ட் ஆகிருக்கு, அதை தான் நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சர்ஃபஸ் A ப்ரைம் B ப்ரைமுக்கு ஒரு நார்மல் இருக்கும், அதுதான் இப்போ நம்ம வரைய போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த நியூ ரிஃப்ளெக்டிங் சர்ஃபஸ்க்கு நார்மல் வந்து N ப்ரைம். அப்போது இந்த எண்ணுக்கும் N ப்ரைமுக்கும் உள்ள ஆங்கிள் என்னவாக இருக்கும்? தீட்டாவாக இருக்கும். ஏன்னா இது வந்து தீட்டாங்கிற ஆங்கிளுக்கு டில்ட் ஆகும்போது எண்ணுக்கும் N ப்ரைமுக்கும் ஒரு ஆங்கிள் வந்து தீட்டாவாக இருக்கும். அப்போது உங்களுக்கு இந்த இன்சிடென்ட் லைட் ION ப்ரைம் ஆங்கிள் என்னவாக இருக்கும்? இது வந்து I, இந்த ஆங்கிள் NN ப்ரைம் வந்து தீட்டாவாக இருக்கும். அப்போ உங்களுக்கு ION ப்ரைம் வந்து என்னவாக இருக்கும்? இட் இஸ் I ப்ளஸ் தீட்டாவாக இருக்கும். கரெக்டாக? தீட்டா ப்ளஸ் I ரெண்டும் ஒன்று தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவன் தோ ரிஃப்ளெக்டிங் சர்ஃபஸ் டில்ட்டாக இருந்தால் கூட இந்த ஐஓ இன்சிடென்ட் ரே வந்து அன்ஆல்டர்டாக இருக்குது. அப்போ இந்த இன்சிடென்ட் ரேக்கு இந்த நியூ ரிஃப்ளெக்டிங் சர்ஃபஸில் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த இன்சிடென்ட் ரே ஐஓக்கு இந்த நியூ ரிஃப்ளெக்டிங் சர்ஃபஸோட உங்களுக்கு ரிஃப்ளெக்டட் லைட் வந்து இங்கே இருக்கும். ஓகே, இது வந்து R2. ஸோ R2ங்கிறது OR2ங்கிறது உங்களுக்கு ரிஃப்ளெக்டட் ரே ஃபார் திஸ் நியூ ரிஃப்ளெக்டிங் சர்ஃபஸ் A ப்ரைம் B ப்ரைம். அப்போ இதோட ஆங்கிள் எப்படி இருக்கும்? N ப்ரைம் OR2ஓட ஆங்கிள் என்னவாக இருக்கும்? இப்போ வேறு கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். இதோட ஆங்கிள் அகெயின் R வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த I ப்ளஸ் தீட்டா, தீட்டா ப்ளஸ் I ரெண்டு ஒன்று தான். ஓகே, இந்த ION ப்ரைமோட ஆங்கிள் இது ஃபுல் ஆங்கிள் வந்து I ப்ளஸ் தீட்டா. அப்போ N ப்ரைம் OR2ஓட ஆங்கிள் வந்து அகெயின் I ப்ளஸ் தீட்டாவாக இருக்கும். கரெக்டாக? இந்த NON ப்ரைம் வந்து O. ஓகே, அந்த முன்னாடி உள்ள ரிஃப்ளெக்டிங் சர்ஃபஸ்க்கு ION வந்து I, அதே மாதிரி NOR1ங்கிறது உங்களுக்கு அகெயின் ஐயாக இருக்கும். ஏன்னா R இஸ் ஈக்குவல் டு I. இந்த இடத்துல அகெயின் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால ரெண்டுமே உங்களுக்கு I ப்ளஸ் தீட்டாவாக இருக்குது. இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா வாட் இஸ் R1 OR2 அதை தான் கண்டுபிடிக்கணும். N ப்ரைம் OR1 என்னவாக இருக்கும்? இப்போது இந்த ஆங்கிள் பாருங்கள், ஐங்கிறது NOR1 வந்து ஐயாக இருக்குது. அப்போது N ப்ரைம் OR1 என்னவாக இருக்கும்? உங்களுக்கு தீட்டா I மைனஸ் தீட்டாவாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு NON ப்ரைம் வந்து உங்களுக்கு தீட்டாவாக இருக்கிறதுனால இந்த ஃபுல் ஆங்கிள் வந்து I, இது வந்து தீட்டா. அப்போ I மைனஸ் தீட்டா தான் உங்களுக்கு N ப்ரைம் OR1 இருக்கும். பிட்வீன் OR2 அண்ட் ஆங்கிள் OR1 அதை தான் கண்டுபிடிக்கணும். அது N ப்ரைம் OR2 மைனஸ் N ப்ரைம் OR1 இருக்கும். கரெக்டாக? ஸோ ஆங்கிள் ஆங்கிள் R1 OR2 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஆங்கிள் R1 OR2 வந்து N ப்ரைம் OR2 மைனஸ் N ப்ரைம் OR1 இருக்கும். கரெக்டாக? ஸோ R1 OR2 தான் கண்டுபிடிக்கணும். N ப்ரைம் OR2 வந்து உங்களுக்கு I ப்ளஸ் தீட்டாவாக இருக்குது, மைனஸ் N ப்ரைம் OR1 என்னவாக இருக்குது? I மைனஸ் தீட்டா இருக்குது. ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ஐஏ கேன்சல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு 2 தீட்டா கிடைக்கும். ஸோ ஆங்கிள் R1 OR2 இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 தீட்டாவாக இருக்கும். ஓகே, இந்த ஆங்கிள் வந்து 2 தீட்டாவாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து தீட்டாங்கிற ஆங்கிளுக்கு டில்ட் பண்ணும்போது இந்த ரிஃப்ளெக்ட் ஆன லைட்டுமே உங்களுக்கு 2 தீட்டா அப்படிங்கிற ஆங்கிளுக்கு டில்ட் ஆகிருக்கும். எங்கே வித் ரெஸ்பெக்ட் டு R1 கம்பேர் பண்ணும்போது 2 தீட்டாங்கிற ஆங்கிளுக்கு உங்களுக்கு டில்ட் ஆகிருக்கும்.